மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 40. மனோரஞ்சனின் கையில் இருந்தே நன்றாக தூங்கியிருந்தான் குழந்தை. பிறந்த அன்று பார்த்தது. ஆசை தீர குழந்தையை கண்ணாலும் பார்க்க முடியவில்லை, கையில் எடுத்து கொஞ்சவும் முடியவில்லை. கடமை அழைக்க சென்று விட்டான். அவருடைய கையின் நீளமே இருந்த மகனை பார்க்க பார்க்க உற்சாகம் பொங்கியது மனோரஞ்சனுக்கு. அவனும் நிறம்தான், மஞ்சரியும் நிறம்தான். ஆனால் அவர்கள் இருவரையும் விட அதிக நிறமாக இருந்தான் கமல். நெற்றியை மறைக்கும் அளவிற்கு தலையை நிறைத்திருந்தது அவனுடைய தலைமுடி. கோடான சிறிய புருவங்கள், ஆனாலும் விசிறில்லாமல் அழகாக இருந்தது. குட்டியான கண்கள், அதில் சின்ன திராட்சையைப் போல சுழலும் கருமணிகள். அவனைப் போலவே அருமையான மூக்கு, சின்னஞ்சிறு சொப்பு உதடுகள். யாரைப் போல என்று தெரியவில்லை, மஞ்சரியைப் போல இருந்தால் அழகாக இருக்கும் என்று மனதிற்குள் எண்ணினான் மனோரஞ்சன். கை கால்கள் விரல்கள் எல்லாம் நீள நீளமாக அவனைப் போலவே. தாயும் தகப்பனும் பார்த்தால் விடவே மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மறைத்து இப்படி ஒரு பிள்ளை என்று நினைக்கையில் மனோரஞ்சனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இதில் அவன் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது பிறகுதான் உரைத்தது. விதி அதுவாக இருக்கையில் அவனால் என்ன செய்துவிட முடியும்? மஞ்சரி தாயை உதறிவிட்டு அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து அவனோடு வந்திருந்தால் தைரியமாக அவளை பெற்றோர் முன் அழைத்து சென்றிருப்பான். மறைத்து வைத்திருக்க மாட்டான், திருட்டு தாலி கட்டியிருக்க மாட்டான். என்னதான் தன்னுடைய ஜென்ம விரோதியான ராசாத்தியின் மகளாக இருந்தாலுமே மஞ்சரியின் குணமே வேறு. அதை பெற்றோருக்கு நிச்சயம் புரிய வைத்து அவளை ஏற்றுக்கொள்ள செய்திருப்பான் மனோரஞ்சன். ஆனால் அவள்தான் எதற்குமே தயாராக இல்லையே. பட்டுத்தான் தெளிய வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப தாயை பற்றி நன்றாக அறிந்து கொண்டதனால்தானே தாயை உதறிவிட்டு தனியாக வந்திருக்கிறாள். இந்த புத்தி முதலிலேயே வந்திருந்தால் இவ்வளவு இன்னல்களை சந்தித்திருக்க வேண்டாம், சுகமாக அவனோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவள் விருப்பமில்லை என்று ஒதுங்கிவிடப் போய்தான் அவளை பற்றி அவன் பெற்றோரிடம் பேசவே இல்லை. தினமும் பாட்டியோடும் ஜீவாவோடும் அமெரிக்காவிலிருந்து போனில் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தான் மனோரஞ்சன். உண்ணுவது உறங்குவது போல போனில் மஞ்சரி மற்றும் குழந்தையின் நலத்தை அறிந்து கொள்வதும் அவனுடைய அன்றாட பழக்கங்களுள் ஒன்றானது. அப்படித்தான் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கையில் மஞ்சரி மகனுக்கு கமல் என்று பெயர் வைத்திருக்கிறாள் என்று பாட்டி சொன்னதும் மனோரஞ்சனின் உடம்பில் சொல்வதறியா இன்பமான ஆனந்த அதிர்வலைகள். அந்த ஒற்றை செய்கையிலேயே அவள் கமலேஸ்வரி சித்தியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். அவனுக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. திருமணமாகி முதல் குழந்தை பிறந்தவுடன் ஆணாக இருந்தால் கமல் என்றும் பெண்ணாக இருந்தால் கமலேஸ்வரி என்றும் சித்தியின் பெயரை வைக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணியிருந்தான். காரணம், கமலேஸ்வரி அக்கா குழந்தைகளான மனோரஞ்சன் மீதும் ஸ்வேதா மீதும் வைத்திருந்த அன்பு அளப்பரியது. மற்றும் தாய் ஜெயலட்சுமி தங்கையின் மீது வைத்திருக்கும் பாசத்தை வரையறுத்து சொல்லவே முடியாது. இன்றளவும் எந்த தெய்வங்களையும் வணங்குவதை விட்ட பிறகும் தாய் மனதளவில் கொண்டாடுவது தெய்வமான தன் தங்கையை மட்டும்தான். காவல் தெய்வமாக நின்று தன் குடும்பத்தையும் குல வாரிசுகளையும் அவள் காப்பாள் என்று ஜெயலட்சுமிக்கு தங்கையின் மீது அதீத நம்பிக்கை. கமலேஸ்வரிக்கு என்றே சின்னதாக ஒரு பூஜை அறை கட்டி அதிலே அவளுடைய புகைப்படத்தை வைத்து விசேஷமாக எந்த உணவு சமைத்தாலும் தங்கைக்கு முதலில் படைத்துவிட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார். அப்படி ஒரு பாசம் அவள் மீது. என்னதான் பிடித்தமில்லாத ராசாத்தியின் மகளாக இருந்தாலும் மஞ்சரியின் இந்த ஒரே ஒரு செயலே அவளை தாய்க்கு பிடிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று உறுதியாக நம்பினான் மனோரஞ்சன். ஆனால் தாய் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாததும் இரண்டாவது பட்சம். முதலில் இவள் அங்கே வருவதற்கு சம்மதிக்க வேண்டுமே. வரமாட்டாள் என்று பாட்டி சொன்னதிலிருந்து அவனுக்கு அதே யோசனையாக இருந்தது. நிச்சயம் உடனடியாக ஒத்துக்கொள்ள மாட்டாள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவளை கரைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீட்டில் அவர்களை அவன் குடி வைத்ததே. இப்போதும் இந்த வீட்டிற்குள் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. எங்கே தன்னை கண்டதும் கத்துவாளோ, சண்டை போடுவாளோ, வீட்டை விட்டு வெளியே போ என்று பிடிவாதம் பிடிப்பாளோ என்று. ஆனால் அவன் பயந்து வந்தது போல எதுவுமே நடக்கவில்லை. மிகவும் இயல்பாக அவன் வருகையை ஏற்றுக்கொண்டாள் மஞ்சரி. என்னதான் அவன் இங்கே தன்னை காண வந்தது பிடிக்காதது போல கண்களை உருட்டி உருட்டி முறைத்தாலும் கூட அந்த முறைப்பிலும் தனக்கான சிறு காதலை மனோரஞ்சன் கண்டு கொண்டிருந்தான். எப்படியாவது அவளை கெஞ்சி கொஞ்சியாவது சம்மதிக்க வைத்து பிள்ளையோடு சேர்த்து அவளையும் தன் குடும்பத்தோடு கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் மனோரஞ்சன். ஆனால் மஞ்சரியின் நிலை, வயிறு கபகப என்று பசித்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் குட்டி போட்ட பூனை போல அந்த கிச்சனுக்குள்ளேயே மிக மிக மெதுவாக நடைபோட்டுக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. இப்போது யாரும் சொல்லாமலேயே அவளுக்கு தெளிவாக எல்லாம் புரிந்து போயிற்று. தனக்கு ஆபரேஷன் செய்து பிள்ளையை எடுத்தது
வேறு யாரும் அல்ல, மனோரஞ்சன் தான் என்கிற உண்மை. போஸ்ட் ஆபரேட்டிவ் கேரில் நினைவு திரும்பியது முதல் அவள் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி வீட்டிற்கு வரும் வரை டாக்டர் ராணியும் அந்த மருத்துவமனையில் இருந்த மற்ற செவிலி பெண்களும் அவளை மிகவும் அன்போடும் அக்கறையோடும் கவனித்துக் கொண்டதற்கான காரணம் இன்று தெளிவாக புரிந்தது. ஆக மனோரஞ்சன் அந்த மருத்துவமனையில்தான் சர்ஜனாக இருப்பான் போல. அதனால்தான் ஜீவாவோடு அவ்வளவு இயல்பாக பழகுகிறான், பேசுகிறான். எங்க டாக்டர் என்று ஜீவா அவனை உரிமையோடு அழைத்ததும் அதனால்தான். எல்லாம் சரி, ஆனால் எதற்காக வேண்டாம் என்று உதறிவிட்ட உறவை மறுபடியும் தொடர நினைக்கிறான்? அதுதான் அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை பிள்ளையை பாலமாக வைத்து மீண்டும் அவளோடு இணையலாம் என்று நினைக்கிறானா, அல்லது உறவை தொடரலாம் என்று எண்ணினானா? எதுவாக இருந்தாலும் அவன் யார் தான் யார் என்று தெளிவாக தெரிந்த பிறகு இருவருக்கும் உறவு என்பது நடக்கவே நடக்காத காரியம். அவன் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ராசாத்தி மாதிரி ஒரு கொலைகாரியின் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள ஜெயலட்சுமி அத்தை சம்மதிக்கவே மாட்டார்கள். தாயாக இருந்தாலும் ராசாத்தி செய்த காரியத்தை, கொடுமைகளை மஞ்சரியாலேயே தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அப்படி இருக்க ஜெயலட்சுமி அத்தை ராசாத்தியின் நடவடிக்கைகளால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர். பாதிப்பின் ரணங்கள் ஆறாமல் இன்னும் பச்சை புண்ணாகவே இருக்கையில் எப்படி அந்த காயத்தை தந்தவளின் மகளை மருமகளாக துணிந்து ஏற்றுக்கொள்வார்? இதை அவன் யோசிக்கவே மாட்டானா? மேடம், குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தாள் ஜீவா. மஞ்சரி சாப்பிட்டுக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து வந்தாள். அவளோ ஏதோ யோசனையில் மூழ்கியிருக்க, டைம் ஆச்சு மேடம், முதல்ல சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குட்டி பையனுக்கு பால் கொடுக்குறீங்க? சத்து கிடைக்க வேண்டாமா என்றவள் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு கூட்டு எல்லாம் வைத்து மஞ்சரியின் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள். அப்படியும் அவள் சாப்பிடாமல் தட்டையை பார்த்து கொண்டிருக்க ஜீவா மறுபடியும் மஞ்சரியின் கையில் இருந்த தட்டை வாங்கி டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அவளையும் மிக மெதுவாக கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர வைத்து சாப்பிட சொன்னாள். தட்டில் இருந்த உணவை மௌனமாக சாப்பிட ஆரம்பித்தாள் மஞ்சரி. அவள் குடிப்பதற்கு இளம் சூடான வெந்நீர் கொண்டு வந்து வைத்த ஜீவா பிறகு, மேடம், குட்டி பையனுக்கு பிசிஜி தடுப்பூசி போடணும். இன்னைக்கு சாயந்தரம் நானும் பாட்டியும் போய் போட்டுட்டு வந்துடுறோம். ராணி மேடமும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணுன்னா சொல்லுங்க, நான் கேட்டுட்டு வந்துடுறேன். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஜீவாவின் முகம் பார்த்தாள் மஞ்சரி. அத்தியாயம் 41. டைனிங் டேபிளில் அமர்ந்து மஞ்சரி சாப்பிட்டு கொண்டிருக்க அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் ஜீவா. குழந்தை கமலுக்கு பிசிஜி தடுப்பூசி போடுவது பற்றி மஞ்சரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஜீவா. அப்போது, உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணுன்னா சொல்லுங்க மேடம், நான் ராணி மேடம் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். ஜீவா கேட்க சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தயக்கமாக அவளை ஏறிட்டாள் மஞ்சரி. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மேடம், நான் கேட்டுட்டு வரேன். ஜீவா உற்சாகமாக பேச வெளியே எட்டி பார்த்த மஞ்சரி பிறகு மெல்லிய குரலில் ஜீவாவிடம், அது அவர் எங்க என்று கேட்க அவள் யாரை குறிப்பிடுகிறாள் என்று புரிந்தாலும் புரியாதது போல விழித்தாள் ஜீவா. எவரு மேடம்? யாரு? அதான் ரஞ்சன் என்று சொல்ல ஒரு சிறு புன்னகை உதயமானது ஜீவாவின் இதழ்களில். சார் தம்பியை கொஞ்சிட்டு அந்த ரூம் பால்கனி பக்கமா நிற்கிறாரு. ஓ, அது ஜீவா, எனக்கு பால் ரொம்ப வருது. ஆனா அவன் ரொம்ப குடிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சமாக தான் குடிக்கிறான். ரொம்ப வேஸ்ட் ஆகுது. என்னோட நைட்டி எல்லாம் நனைஞ்சு வீணா போகுது. அதனால ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு அதை கம்மி பண்ணிட்டா என்ன? மஞ்சரியின் இந்த வார்த்தைகளை கேட்டு நெஞ்சில் கை வைத்து கொண்டாள் ஜீவா. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? இன்ஜெக்ஷன் போட்டு பாலை ஸ்டாப் பண்றதா? நல்ல தாய்ப்பால் சுரக்கிறதெல்லாம் ஒரு வரம் மேடம், தெரியுமா? நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தாய்ப்பாலே வரல. பிள்ளை அதை தவிர வேற எதையுமே குடிக்க மாட்டேங்கிறான். ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு பால் வர வைங்க மேடம்னு எப்படி வந்து டாக்டர் கிட்ட அழுவாங்க தெரியுமா? நீங்க என்னன்னா பால் ரொம்ப வருதுன்னு கவலைப்படுறீங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, திருஷ்டியாகி போகும். அப்புறம் குழந்தை பிறந்து 1 வாரம் தானே மேடம் ஆகுது. 1 சங்கு 1.5 சங்கு பால் குடிச்சாலே அவனுக்கு வயிறு நிறைஞ்சிரும். இன்னும் போக போக குழந்தை பெருசாக பெருசாக வயிறும் பெருசாகும். நல்லா பால் குடிப்பான். ஏன் கவலைப்படுறீங்க? அதை விட்டுட்டு பாலை கம்மி பண்ணணும்னு இன்ஜெக்ஷன் போட்டா அப்புறம் பாலே வராது, ஒரேடியா ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் அவனுக்கு பால் தேவைப்படும் போது என்ன பண்ணுவீங்க என்று கேட்க அவளை பார்த்து அசடு வழிந்தாள் மஞ்சரி. இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா என்னெல்லாமோ பண்றாங்க. ஸோ இதையும் பண்ணுவாங்களா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதை கேட்டு சிரித்து கொண்ட ஜீவா பிறகு, மேடம் ஒன்று பண்ணுங்க, ஒரு பம்ப் இருக்கு,
அது மூலமா உங்ககிட்ட இருக்கிற பாலை பால் புட்டியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு பசிக்கும் போது அதை கொடுக்கலாம். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்ல அதை கேட்டு ஆச்சரியமானாள் மஞ்சரி. என்னதான் படித்தவளாக இருந்தாலும் கிராம சூழ்நிலையில் வளர்ந்தவள் அல்லவா? அதனால்தான் ஜீவா சொன்ன விஷயம் அவளுக்கு மிகவும் ஆச்சரியம் அளித்தது. சாப்பிட்டு கை கழுவி சாப்பிட்ட தட்டையும் கழுவி கூடைக்குள் போட்டவள் எங்கே போவது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டு கிச்சனுக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை பால்கனி பக்கமாக நின்றிருந்த ரஞ்சன் அறைக்குள் வந்திருந்தால் என்ன செய்வது? அவனை எப்படி ஏறிட்டு பார்ப்பது? அவன் ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்வது? வெகு நேரம் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தவள் காலும் முதுகும் கடுகடுவென வலிக்கவே ஹாலுக்கு வந்து மனோரஞ்சன் எங்கே நிற்கிறான் என்று நோட்டமிட்டாள். ஜீவா சொன்னது போல அவன் இன்னும் பால்கனியில்தான் நின்று கொண்டிருந்தான். குழந்தையை இன்னும் கையில்தான் ஏந்தி இருக்கிறான் போல. அவனுடைய உடல் மொழி அதை மஞ்சரிக்கு உணர்த்தியது. நிம்மதியாக அறைக்கு சென்றவள் மாத்திரையை போட்டுக்கொண்டு கண்மூடி படுத்துக் கொண்டாள். திருமணத்திற்கு முன்பு வரைதான் பெண்களுக்கு நிம்மதியான உறக்கம் போல. என்று மனோரஞ்சன் அவளை தொட்டு தன்னவளாக்கிக் கொண்டானோ அன்றிலிருந்து தொலைந்து போனது மஞ்சரியின் தூக்கம். கண்களை மூடி படுத்தாலே கண்களுக்குள் ஊர்வலமாய் அவனோடான தனிமைகள் இனிமையான கனவுகளாய் அவளை மொய்த்து கொள்ளும். உடம்பெல்லாம் அவன் இதழ்களும் கையும் ஊறுவது போன்ற பிரமையில் பரவசமாய் கண்மூடி கிடப்பாள். அந்த இன்ப கிளர்ச்சியில் தூக்கமே வராது. அதன் பிறகு வயிற்றில் இருந்த அவன் பிள்ளை அவளை உறங்க விடவில்லை. இப்போது வயிற்றுக்கு வெளியே வந்த பிறகும் அவன் அவளை உறங்க விடுவதாக இல்லை. அப்பா இல்லாவிட்டால் என்ன, அந்த வேலையை நான் செய்கிறேன் என்று அவளுக்கு உணர்த்துவது போல நினைத்த நேரமெல்லாம் அழுது அவன் பால் கேட்க மஞ்சரியால் பொட்டு கண் மூட முடிவதில்லை. அவள் உறங்குகிறாளே, தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து பவுடர் பாலை கரைத்து கொடுத்தால் அவன் அதை வாயிலேயே வாங்குவதில்லை. அழுது ஊரை கூட்டுவான். பாட்டியும் ஜீவாவும் இல்லை என்றால் அவளுடைய கதி என்ன ஆகியிருக்குமோ? இப்போதும் கூட உடம்பெல்லாம் வலித்தது. நல்ல சூடான வெந்நீரில் குளித்து வயிறு நிறைய சாப்பிட்டு மாத்திரை போட்ட பிறகும் கூட ஏனோ அவளுக்கு உறக்கம் வரவில்லை. மனமெல்லாம் மனோரஞ்சனே நிறைந்திருந்தான். அவனை காண்பதற்கு, அவனோடு பேசுவதற்கு, அவன் நெஞ்சில் தலை சாய்த்து உறங்குவதற்கு உடலும் உள்ளமும் பரிதவித்தாலும் ஏனோ அதையெல்லாம் அடக்கிக் கொண்டு இறுக்கமாக இருந்தாள் மஞ்சரி. நடக்கவே நடக்காது என்று நிச்சயமாக தெரிந்திருந்தும் அதன் மேல் ஆசைப்படுவது தவறு என்பதாலேயே தன் மனதை அடக்கிக் கொண்டாள் மஞ்சரி. ஆனால் நடக்காததை நடத்தி காட்டுபவன்தான் இந்த மனோரஞ்சன் என்று அவளுக்கு மேல் வீம்பாக இருந்தான் ரஞ்சன். அவளுடைய மனோரஞ்சன். ஊரில் அவனோடான முதல் சந்திப்பு, அவனுடன் நடந்த சண்டை, அதன் பிறகும் தொடர்ந்த அவர்களுடைய சந்திப்புகள், அவன் தன்னிடம் காதலை சொன்ன விதம், அதற்கு அவள் பதிலளித்தது, அவள் செய்கை புரியாமல் அவன் விழித்தது. அதன்பின் தோட்டத்தில் யாரும் இல்லாத தனிமையில் அவர்கள் இருவரும் காதல் கிளிகளாக கொஞ்சி திரிந்தது என்று மனதிற்குள் கல்வெட்டுகளாய் பதித்து வைத்திருந்த தன் காதல் நினைவுகளை இனிமையாக மனதிற்குள் அசை போட்டபடி கண்மூடி கிடந்தாள் மஞ்சரி. அப்போது யாரோ கதவை திறந்து உள்ளே வரும் ஓசை. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்பது போல அவன் நுழைவதற்கு முன்பே உள்ளே நுழைந்திருந்த அவனுடைய வாசம் அவன் வருகையை அவளுக்கு கட்டியம் கூற கண்களை திறக்காமல் தூங்குவது போலவே பாசாங்கு செய்தாள். அவனுக்கு பின்னே வந்த ஜீவா தொட்டிலில் ஏற்கனவே கசங்கி கிடந்த குழந்தையின் துணிகளை உதறி அழகாய் விரித்து போட அதில் தன் கையிலேயே சொகுசாக தூங்கிக் கொண்டிருந்த மகனை கிடத்தினான் மனோரஞ்சன். தலையை லேசாக உயர்த்தி உருக்களித்து படுக்க வைத்து வெள்ளை டவலால் லேசாக இடுப்பு வரை மூடிவிட்டான். தலையை கோதி நெற்றியில் கிடந்த முடியை எல்லாம் பின்னுக்கு தள்ளி வாயோரம் வடிந்து கொண்டிருந்த எச்சிலை துடைத்து கொஞ்ச நேரம் மகனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு அந்த தொட்டிலுக்குள் தலையை விட்டு ஆசையாக குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டான் மனோரஞ்சன். இதையெல்லாம் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டு கிடந்த மஞ்சரி லேசாக கண்களை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். மனோரஞ்சன் தொட்டிலுக்குள் இருந்த தலையை வெளியே இழுக்கவும் சட்டென்று கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இரு கைகளையும் இடுப்பில் வைத்து உஃப் என்ற மூச்சை பெரிதாக விட்டவன் பிறகு தலையை அழுத்தமாக கோதிக்கொண்டு திரும்பி கட்டிலில் படுத்திருந்த மஞ்சரியை பார்த்தான். அடுத்து என்ன செய்வான் என்று யோசித்துக்கொண்டே படுக்கையில் அசையாமல் கிடந்தாள் மஞ்சரி. அவனுடைய காலடி ஓசை தன்னுடைய கட்டிலை நோக்கி வருவதை உணர்ந்த செவிகள் கூர்மையடைய உடம்பு கட்டையாய் விரைத்து கொள்ள அடிவயிற்றில் குளிரெடுத்தது அவளுக்கு. ஒருவேளை பிள்ளைக்கு கொடுத்தது போல தனக்கும் முத்தம் கொடுக்க வருகிறானோ? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பது போல உள்ளுக்குள் திகிலோடு அவள் படுத்து கிடக்க அவள் படுத்திருந்த கட்டிலில் அவள் அருகே ஓரமாய் வந்து அமர்ந்தான் மனோரஞ்சன்.
அத்தியாயம் 42. அவன் அருகே வந்து அமர்ந்ததும் இதயம் தாறுமாறாய் குதித்து தொண்டை குழிக்குள் வர பார்க்க அதை அடக்குவது பெரும் சிரமமாயிற்று மஞ்சரிக்கு. டாக்டர் ஆயிற்றே, ஒருவேளை அவளுடைய இதய துடிப்பை கவனித்து அவள் விழித்து கொண்டுதான் இருக்கிறாள் என்று கவனித்து விடுவானோ? அது ஒரு பக்கம் வயிற்றை கலக்கியது. அப்படி கண்டுபிடித்தால் அவளுடைய கள்ளத்தனத்தை அவன் கண்டு கொள்வானே என்று வெட்கமாகவும் இருந்தது. ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து என்னதான் செய்கிறான்? ஒருவேளை அவளை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறானோ என்று எண்ணும்போதே அவளுக்குள் இனம் புரியாத ஒரு இன்ப குறுகுறுப்பு. இப்போதே கண் விழித்து அவனை பார்த்துவிட வேண்டும் போல துடிப்பு. அவளுக்குள் கிளர்ந்து எழுந்து கொண்டிருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் துடிப்பையும் அடக்குவது போல கண்ணுக்குள் வந்து ஆங்காரமாய் கண்ணை உருட்டினாள் ராஜாத்தி. பெற்றவளை நினைத்ததும் இதயம் இன்னும் வேகமாய் அதிர்ந்து ஓடத் துவங்கியது. ராஜாத்தி போல ஒரு சுயநலம் பிடித்த பெண்ணின் வயிற்றில் மகளாய் பிறந்ததை தவிர வேறு எந்த பாவத்தையும் மஞ்சரி செய்யவில்லை. ஆனாலும் ராஜாத்தியின் மகளாய் பிறந்த அந்த ஒரு காரணத்திற்காகவே ஜெயலட்சுமி அத்தை தன்னை நிச்சயமாய் மருமகளாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிள்ளையின் தகப்பன் யார் என்று தெரிந்த பிறகு பாட்டி தங்கம்மாளுக்கு இன்னும் ஒரு 10 வயது குறைந்து விட்டதோ என்று பிரமை ஏற்பட்டது மஞ்சரிக்கு. அவ்வளவு உற்சாகமாய் சின்ன பிள்ளை போல துள்ளி குதித்து கொண்டு அலைந்தார். எப்படியாவது தாயோடு சேர்த்து பிள்ளையையும் உரியவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் நல்லது என்று பாட்டி நினைப்பது மஞ்சரிக்கு தெரியாமல் இல்லை. மனோரஞ்சனுக்கும் அந்த எண்ணம் நிச்சயம் இருக்கும். அதனால்தான் மருத்துவமனையில் விஷயம் தெரிந்ததுமே அவளை வேறெங்கும் விட்டு விடாமல் இப்படி தனியே வீடு எடுத்து வந்து குடியமர்த்தியிருக்கிறான். எல்லோரும் அவளை வாழ வைக்க வேண்டிய முனைப்பில்தான் இருக்கிறார்கள். ஆனால் ராஜாத்தியின் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள ஜெயலட்சுமி அத்தை நிச்சயம் தயாராக இருக்க மாட்டார்கள். இவளும் தன்மானத்தை விட்டு யாரையும் கெஞ்சியும் கூத்தாடியும் அவர்கள் வீட்டிற்கு வாழப்போக மாட்டாள். நெஞ்சை கடினப்படுத்திக் கொண்டு கண்களை இறுக்க மூடி மனதிற்குள்ளேயே போராடி கொண்டு கிடந்தாள் மஞ்சரி. அவள் மனதில் ஓடும் எண்ணங்கள் எதையும் அறியாத மனோரஞ்சனோ கட்டில் விளிம்பில் அமர்ந்து அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். 10 மாதங்களுக்கு முன்பு எப்படி இளமையும் துடிப்புமாக பார்த்தானோ அதே போலவே இருந்தாள். ஆனால் இப்போது தாய்மையின் காரணமாக அழகும் பொலிவும் கூடியிருந்தது. மற்றபடி அளவுக்கு அதிகமான எடையும் கூடவில்லை, மெலியவும் இல்லை. கொஞ்சம் பூசினார் போல பார்ப்பதற்கு முன்பை விட மிகவும் அழகாக இருந்தாள். தன்னை உரசினார் போல கிடந்த அவளுடைய வலது கையை எடுத்து தன் கைகளுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டான் மனோரஞ்சன். முதல் நாளில் அவளை பார்த்தது, அவளோடு சண்டையிட்டது எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மொத்தமாக குவிந்து நின்றது தோட்டத்தை வீட்டில் வைத்து அவர்களுக்கிடையே நடந்த கூடல்தான். எத்தனையோ பெண்களை கண்டபோதும் இவள் மீதான ஆசை மட்டும் சட்டென தனக்கு அடங்காமலானது எப்படி என்பதற்கான காரணம் இதுவரை மனோரஞ்சனுக்கு புரியவில்லை. எதையும் நிறுத்தி நிதானமாக யோசித்து பிறகு பார்க்கலாம் என்று முடிவுகளை தள்ளி போட்டு செய்தவனுக்கு மஞ்சரியை மட்டும் அப்படி விட மனதில்லை. இன்றே அவளை ஆண்டுவிட வேண்டும் போல அப்படி ஒரு துடிப்பு. ஆனால் அப்படி ஆசைப்பட்டு அவசரப்பட்டு அவளை எடுத்துக்கொண்டதால் தானே இப்பொழுது அவன் கண்முன்னே இருக்கிறாள். இல்லையெனில் ராசாத்தி அம்மையார் பார்த்த செல்வேந்திரனின் மனைவியாக இருப்பாள். சொல்ல முடியாது, அவனுடைய பிள்ளைக்கும் தாயாகி இருப்பாள். பிடிக்கிறதோ இல்லையோ மனோரஞ்சனிடம் விட்ட சவாலுக்காகவே தாய் கை காட்டிய மாப்பிள்ளையை கல்யாணம் செய்திருப்பாள். அவன் மீது வெறுப்பு கிடையாது, கோபம்தான். நீ இல்லை என்றால் என்னால் வாழ முடியாதா என்ற வீராப்புக்காகவே நிச்சயம் 2ஆம் தரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற அந்த பட்டிக்காட்டு ஜமீன்தாரை திருமணம் செய்து கொண்டிருப்பாள். அதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாய் மஞ்சரியை ஆசையோடு தொட்ட அந்த நேரமும் அப்போது அவர்களை ஆசீர்வதித்த அந்த தெய்வங்களுக்கும் அவள் வயிற்றில் கருவாக ஜனித்து உருவாகி வளர்ந்து பிள்ளையாக பிறந்து தன்னை தகப்பனாக்கிய தன் மகனுக்கும் மனமாற நன்றியை சொல்லிக் கொண்டான் மனோரஞ்சன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. முதலில் மனம் விட்டு மஞ்சரியிடம் பேச வேண்டும். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டுதான் நினைப்பதை சொல்ல வேண்டும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல முதலில் முரண்டு பிடித்தாலும் நிச்சயம் பின்னால் அவனுக்கு இணங்கி பிள்ளையை தூக்கிக் கொண்டு அவனோடு வருவாள் என்ற நம்பிக்கை மனோரஞ்சனுக்கு இருந்தது. இவளுடைய சம்மதத்தை பெற்ற பிறகு தாயிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும். இவளுடைய சம்மதத்தை பெறாமலும் அழைத்து கொண்டு செல்வது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் அல்ல. இதோ நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். பூமாலையை அள்ளுவது போல அப்படியே அள்ளிக்கொண்டு போய் அவன் வீட்டு கட்டிலில் போட்டுவிட்டால் ஆயிற்று. விழித்ததும் கத்துவாள், கூச்சல் போடுவாள். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பது போல கூச்சல் போடுகிற அந்த வாயை அவன் வாயை வைத்தே அடக்கி விடுவான். அப்படித்தான் அவளை அடக்க முடியும். மகனின் மனம் கவர்ந்த பெண்
தன்னுடைய எதிரியின் மகள் என்று தெரிந்தால் தாய் ஜெயலட்சுமி ரொம்பவே அதிர்ந்துதான் போவார். ஆனாலும் பக்குவமாக எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார். அந்த அளவிற்கு தாய் முட்டாள் கிடையாது. ஆக பெற்றோரை சமாளித்துக் கொள்ளலாம். அக்கம் பக்கத்தினரையும் உறவினரையும் பற்றி என்றுமே மனோரஞ்சன் கவலைப்பட்டதே கிடையாது. ஆக அவனது கவலை எல்லாம் மஞ்சரியை எண்ணி மட்டும்தான். ஒரு பெருமூச்சோடு அவளுடைய கேசத்தை ஆசையாய் வருடி கொடுத்தான். பின்பு முகத்தின் முக்கிய அங்கமான உதட்டின் மீது படிந்திருந்த அவனுடைய ஒற்றை விரலுக்கு அதை விட்டு பிரியவே மனமில்லை என்பது போல வெகு நேரம் அங்கேயே இருந்தது. பின்பு மிக மெதுவாக தாடை, கழுத்து என்று அவனுடைய விரல்களின் வருடல் இனிமையாக பாதம் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க மஞ்சரிக்கு எழுந்து ஓடிவிடலாமா என்றிருந்தது. ஆனாலும் அந்த விரல்களின் வருடல் புண்ணுக்கு புணுகு தடவுவது போல அப்படி ஒரு இதமாய் பதமாய் இருந்தது. இன்னும் இன்னும் வேண்டும் போல. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். காதல் கொண்ட மங்கையின் மனம் கூட பித்துதான். முதலில் ஒன்று நினைக்கும், அதன் பின்பு வேறொன்று நினைக்கும். கண்டுவிட்டால் ஒரு நினைப்பு, காணாவிட்டால் ஒரு நினைப்பு, தொட்டுவிட்டாலோ வேறொரு நினைப்பு. அப்படி ஒரு பரவச நினைப்பைத்தான் அவளுக்குள் உண்டாக்கி அவளது மேனியை தனது விரல்களின் ஸ்பரிசத்தால் கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். அப்போது தொட்டில் லேசாக அசைய மகனை சமாதானப்படுத்துவதற்காக மஞ்சரியை வருடுவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான் மனோரஞ்சன். தூக்கத்திலேயே புரண்டு படுப்பது போன்ற பாவனையில் அந்த பக்கமாய் திரும்பி படுத்துக் கொண்டாள் மஞ்சரி. இப்போதுதான் அவளுக்கு இயல்பாக மூச்சு விடவே முடிந்தது. நொடியில் மூச்சடைக்க வைத்து விட்டானே. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே அவன் வருடிக் கொண்டிருந்தால் அவளையும் அறியாமல் துள்ளி எழுந்து மனோரஞ்சனை இறுக்கி அணைத்திருப்பாள் மஞ்சரி. அப்படி ஒரு பரவச நிலையை அவளுக்கு உண்டாக்கிவிட்டான் அந்த பொல்லாத டாக்டர். தொட்டிலை லேசாக ஆட்டி தட்டி கொடுக்கவும் அரைக்குறை விழிப்பு நிலையில் இருந்த குழந்தை கமல் நன்றாக தூங்கிவிட வெளியே வந்தான் மனோரஞ்சன். பாட்டி தங்கம்மாள் அப்போதுதான் விழித்து முகம் கழுவி துடைத்துக் கொண்டு வெளியே வந்தார். அவனை கண்டதும் வாயெல்லாம் பல்லாக, வாயா பேரப்புள்ள, எப்ப வந்த? அப்பவே வந்துட்டேன் பாட்டி. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, முழிக்கும் போது முழிக்கட்டும்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இருந்தேன். மஞ்சுகிட்ட பேசுனியா? என்ன சொல்றா உன் பொண்டாட்டி? தங்கம்மாள் இப்படி கேட்கவும் பட்டென சிரித்து விட்டான் மனோரஞ்சன். ஏன் புள்ளகிட்ட பேசின பாட்டி? அவன் எப்ப வேணாலும் என் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கானா. ஆனா பொண்டாட்டி தான் என் மூஞ்ச நிமிந்து கூட பார்க்கல. மனோரஞ்சன் சொல்ல அமைதியாக அவனை பார்த்தார் தங்கம்மாள். பேசுவா பேரப்புள்ள, அவ கண்டிப்பா உன்கிட்ட பேசுவா. உன்கிட்ட பேசாம அவளுக்கு தீராது, அது எனக்கு நல்லா தெரியும். என்ன, முதல்ல கொஞ்சம் வீம்பு பிடிப்பா. என்னதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் பெத்தவ ரத்தம் உடம்புல ஓடாமலையா இருக்கும். அவ என்ன வீம்பு பிடிச்சாலும் வீராப்பா இருந்தாலும் நான் விடுறதாவே இல்லை பாட்டி. எனக்கு அவளும் பிள்ளையும் கண்டிப்பா வேணும். உறுதியான குரலில் தன் முடிவை சொன்னான் மனோரஞ்சன். அதை கேட்டு உள்ளம் குளிர்த்தது தங்கம்மாளுக்கு. மழை வரும்.